ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிருங்க. படம் அவ்வளோ சூப்பராக அடுத்தலிங்கோட கொண்டு போயிருக்காங்க. படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேன். இந்த படம் வந்து ஒரு தமிழப்பிலும் இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பெய்யாக மாறிடுறாங்க, ஒரு கொடூர நோய்மாய்க்கு மாறிடுறாங்க. ஏன்னா அந்த ஐஸ்கிரீம் வண்டியில் வந்து ஒரு கெமிக்கல் கலக்கப்படுது. லாஸ்ட்டில் என்னதாச்சு, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால அந்த குழந்தைலாம் அவங்கள சாப்பிட்ட முன்னாடி ஒரு நோய் வந்து ஒருத்தர் குழந்தைய வந்து கொள்கிறாங்க. அதுக்கு என்ன ஆச்சு, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அந்த குழந்தையெல்லாம் எப்படி காப்பாற்ற போகிறாங்க, இந்த சைக்கிள் ஆறு லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க, இந்த படத்தோட கதை கேஸ் படம் சுவாரஸ்யமாக இருக்குது. அர்திலிங்கோட காமிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மேன். படம் சூப்பராக இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலாம் என்னென்ன பிரச்சனைலாம் வருது இந்த படத்தில் முக்கியமாக காமிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் என்னாச்சு, இந்த படத்தோட கதை இருக்குது. ஒரு காமெடி கலெக்ஷனோட வச்சுருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ். இந்த வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிச்சுன்னா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ். ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா டார்க் ஜெயிண்ட். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷோரூமில் வேலை பார்த்துக்கிருக்காரு. அங்கே பார்த்துக்கிருக்கும்போது அந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அதை லவ் பண்ண முன்னாடி நிறைய பிரச்சனை காசுலாம் தேவைப்படுது ஹீரோவுக்கு. அதனால் தாத்தா ஊருக்கு போயிட்டு அங்கே நிறைய சொத்து நிலம் இருக்குது, அதெல்லாம் விற்றுட்டு நம்ம காசு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஊருக்கு நம்ம ஹீரோ கிளம்பி வராரு. ஊருக்கு வந்த முன்னாடி அந்த கிராமத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு சாத்தன்மைக்கெலாம் போய்க்கு இருக்குது. லாஸ்ட்டாக அந்த வீடை விற்றாங்களா இல்லையா, அந்த படத்தோட கதையை கைஸ். லாஸ்ட்டாக அந்த வீடை விற்கிறக்காண்டி அந்த சாத்தானை வந்து நரக பலி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு இந்த படம் ஃபேமிலி சென்டரோட ஒரு அறுதலிங்கோட வச்சிருக்க படம் தான் டார்க் ஜெயிண்ட். லாஸ்ட்டாக அந்த ஹீரோ வந்து அந்த வீட்டை விற்று காசு வாங்கினாரா இல்லையா, இந்த சடங்குலாம் எப்படி முடிக்க போகிறாங்க, இந்த படத்தோட கதை கேஸில் அந்த வீட்டுக்கு போன முன்னாடி நிறைய பிரச்சனைலாம் சால்வ் ஆகுது. அங்கே போனால் அந்த வீட்டுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஹீரோ கைப்பிச்சு அவ்வளோ அறுதலிங்கோட கொண்டு போயிருக்காங்க. படம் சூப்பராகுது. அது வீட்டுக்கு போனதுக்கால என்னென்ன பிரச்சனை ஹீரோ சால்வ் பண்ணுறாரு. லாஸ்ட்டாக அந்த இடத்த விற்றாரா இல்லை காசு வாங்கினாரா இல்லையா, லாஸ்ட்டாக அந்த தாத்தாட்டெலாம் என்ன பண்ண போகிறாங்க. அந்த படம் ஒரு அர்திலிங்கோட வச்சுக்க படம் தான் டார்க் ஜெயிண்ட். லாஸ்ட்டாக என்ன தான் ஆச்சு இந்த படத்தோட கதை கேஸ். படம் சூப்பராகுது. ட்ரை பண்ணி பாருங்க. பை கைஸ். ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். இல்லைன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. படம் சூப்பராகுது. இந்த படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு சுமித். படம் சும்மா வேறு இருக்குது. இந்த படத்தோட ஒன்றால் கதை என்ன பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி படம் தமிழ் இருக்குது. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, ஒரு வீட்டில் வாழ்ந்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து நகை தங்கம் எல்லாம் அவங்க பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த தாத்தா பாட்டி வந்து ஒரு கொள்ளை டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, கொள்ளைக்காரங்க வந்து என்ன பண்ண அந்த வீட்டில் வந்து கொள்ளை அடிச்சுட்டு எப்படியாச்சும் அந்த நகையெல்லாம் திருடிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அந்த வீட்டிலேருந்து போகும்போது லாஸ்ட்டாக அந்த கொள்ளைக்காரங்கெல்லாம் தாத்தா லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணி செயின்லாம் விட்டுறாங்க. லாஸ்ட்டாக என்னாச்சுன்னா, அந்த கொலைக்காரங்க லாஸ்ட்டாக இது ரிப்பீட்டு கொடுத்தா தான் இந்த படம் வந்து கோல்டு மெடல்ஸு. லாஸ்ட்டாக அந்த கொள்ளலாம் அடிச்சுட்டு போகும்போது அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியல. அந்தளவுக்கு சேஃப்டியாக வச்சுருக்காரு அந்த தாத்தா வந்து ஹீரோ வந்து. லாஸ்ட்டாக அந்த வீட்டை விட்டு கொள்ளை அடித்து போனவங்களாம் லாஸ்ட்டில் எப்படி நம்ம கொடூர முறையில் சாக்கியத்தினமாக நம்ம அந்த கலை வந்து எப்படி கொல்ல போகிறாரு. இந்த படத்தோட கதை கேஸ் ஒரு சரியான முயற்சி. அவர் வீட்டுக்குள்ளே போன முன்னாடி லாஸ்ட்டாக அந்த வீட்டை விட்டு வெளியவும் வர முடியல. உள்ளே என்ன போன மாதிரி அந்த திருடங்கள்லாம் ஆகி போச்சு. அந்தளவுக்கு தாத்தா செதுக்கி வச்சுருக்காரு. இந்த படத்தில் வந்து படம் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.